4 point masses, each value m, are placed at the corners of a square ABCD of side L. The moment of inertia of the system about an axis passing through A parallel to BD. இது ஒரு ஸ்கொயர். நம்ம எடுத்துட்டது ஒரு ஸ்கொயர். இது ஒரு ஸ்கொயர். இதுல 4 மாஸ் இருக்கு. 4 கார்னர்ல 4 மாஸ். A, B, C, D. இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா, the moment of inertia of the system about an axis passing through A. ஏல பாஸ் ஆகணும். parallel to BD. அப்போ இதுதான் BD. BDக்கு parallel ஆகணும், ஆனா ஏல பாஸ் ஆகணும். அப்ப கட்டாயம் இதுதான். இதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய moment of inertia. இப்போ இத நம்ம பிராக்டிக்கலா பார்த்தேன்னா, இத ஸ்ட்ரெயிட்டா நீ ஆக்குனேன்னா, சப்போஸ் இந்த ஆக்சிஸ ஸ்ட்ரெயிட்டா நீ யோசிச்சேன்னா, இந்த பாயிண்ட் ஏவா இருந்திருக்கும். இந்த பாயிண்ட் ஏ இங்க இருந்து ஒரு லெங்த் இப்படி இருந்திருக்கும், இன்னொரு லெங்த் இப்படி இருந்திருக்கும், இப்படி ஒரு லெங்த், இப்படி ஒரு ஸ்கொயர், இது ஒரு லெங்த். சொல்ல போனா இதுதான் ஏ அப்படின்னு சொன்னேன்னா, இது டி, இது சி, இது பி. இதோடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அப்ப 4 மாஸ் இதுல இன்வால்வ் ஆகுது. ஒன்னு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டியூ டு திஸ் மாஸ், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டியூ டு திஸ் மாஸ், கடைசியில மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டியூ டு திஸ் மாஸ். எல்லா மாஸும் ஈக்குவல் தான், லெங்த் தான் மாறுது. இது ஒரு எல், நல்லா கவனிக்கணும். இது ஒரு எல், இது ஒரு எல். அப்போ ஏசி எதுக்கு ஈக்குவல்? ஏசி ஸ்கொயர்ட் வில் பி ஏபிசி. ஓகே, ஏசி ஸ்கொயர்ட் வில் பி ஈக்குவல் டு எல் ஸ்கொயர்ட் பிளஸ் எல் ஸ்கொயர்ட், 2l ஸ்கொயர்டா. இப்போ ஏசி வில் பி ஈக்குவல் டு √2l. அடுத்தது பிடியும் அதே தானே, ஏசி மாதிரி தானே. ஏசியும் பிடியும் ஈக்குவல் தானே, ஏசியும் பிடி ஈக்குவல். இந்த லெங்த் வந்து ஏல இருந்து இந்த பாயிண்ட் பிடியில பாதி தானே. அப்போ அதை வேணா நம்ம இத ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வச்சுக்கலாம், இது செகண்ட் பாயிண்ட், இது தேர்ட் பாயிண்ட், 3 பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உடைய மாசம் எக்ஸ்ன்னு வச்சுக்கோமா. அப்போ எக்ஸ்ன்றது பிடி பை 2 தானே, by 2, √2l by 2 multiplied by √2 divided by √2, √2 2 cancel ஆயிடுச்சு. அப்ப x will be equal to l by √2. இந்த ரெண்டு டேட்டாவை நமக்கு வேண்டியது. இப்போ நெட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் திஸ் ஆக்சிஸ் இஸ் 3 மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்கு. ஒன் இஸ் moment of inertia due to D. Moment of inertia due to D. At the moment of inertia due to B. Moment of inertia due to C. Moment of inertia D யோ moment of inertia B யோ ஒரே வேல்யூ தான். அப்போ 2 times mx square, 2 times. அப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். 2 times moment of inertia about the D plus moment of inertia about the C. 2 times 2 into mass into இந்த distance தான் நம்ம x ன்னு வச்சுக்கிறோம், x square plus moment of inertia of C is m into இது AC squared, AC squared. எழுதி முடிங்க. 2 into m into x squared is l squared by 2 plus m into AC is nothing but √2l square பண்ணிட்டேன்னா
2 into L squared. அப்ப 2 to cancel ஆயிடுச்சு. ml squared plus 2 ml squared is 3 ml squared is the answer. 3 ml squared is the answer. 3 ml squared is the answer.